அப்பா அப்பா அப்பா, என்ன தலை எப்படி வலிக்குது? நினைச்சேன் ராத்திரி நம்ம ஒரு சரக்கு கேட்டாக்கா அவன் அது இல்லைன்னு இன்னொரு சரக்கு கொடுக்கும் போதே நினைச்சேன் அது டூப்ளிகேட்னு. டேய் வரேன்டா இன்னைக்கு. அம்மா வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். என்னடா அது, கட்லு மேல கீழே ஆடுது. டே பூங்காவனு, இன்னுமாடா புரியல? உன் 7வது அறிவுக்கு எட்டலையா? ஆபத்து, எஸ்கேப் ஆயிடு, உசாராயிடுறா பூங்காவனு. டே செல்வம், பாக்யா, ராணி, ஐயோ என்ன யாரையும் காணோம். செல்வம், ராணி, பாக்யா, செல்வம், செல்வம், சீக்கிரம் சீக்கிரம் 2 பேரும் வெளியில ஓடுங்க. ஓடுங்க. என்னாச்சு? கேள்வி கேட்கிற நேரமாடா இது? ஓடுங்க ஓடுங்க. அம்மா வாசு எங்க? அவன் எங்கயாவது ஊர் சுத்த போயிருப்பான். ஐயோ அம்மா கிச்சன்ல இருக்காங்க. சரி நான் அவளை பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் ஓடுங்க. வெளியில ஓடுங்க. பாக்யா, பாக்யா, எங்க என் பாக்யம்? பாக்யா ஓடியா சீக்கிரம், ஆபத்து, ஓடியா. காலையிலேயே என்னய்யா? என்ன? ஐயோ பேசுறதுக்கு நேரம் இல்ல, உயிருக்கு ஆபத்து, வா வெளியில. ஆபத்தா? ராத்திரி குடிச்சது இன்னும் தெரியலையா? என்னது சின்ன பிள்ளைத்தனமா கேள்வி கேட்டுட்டு இருக்க? வா சொல்றேன். சமைக்கலையா? சொன்ன கேளு. ஓடியா 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 சீக்கிரம். ஏன் கைய பிடிச்சு 2 பேரும் நீங்க நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க சீக்கிரம். ஓடியா ஓடியா ஓடியா. என்ன வேலை? வாங்க வாங்க. எங்க கூட்டிட்டு வாங்க. ஐயோ வாங்க கேளு. வாங்க வாங்க ஓடியா சீக்கிரம். வாங்க வாங்க வாங்க. என்ன சமையல் கட்டுல வேலை இருக்கு, எதுக்கு தெருவு கூட்டு வந்த? ஏண்டி உயிரை விட உனக்கு சமையல் கட்டு முக்கியமா போச்சா? இன்னும் கொஞ்ச நேரத்துல பூகம்பம் வந்து இந்த வீடே இழிஞ்சு கீழே விழுந்து தரமட்டமாக போகுது. ஒரு பொறுப்புள்ள அப்பனா, ஒரு குடும்ப தலைவனா எப்படி நான் உங்களை எல்லாம் காப்பாத்திருக்கேன் பாரு பாரு பாரு. வீடியோ பாரு. என்ன பேசுறீங்க? என்ன நடந்துச்சுங்க பாருங்க. ரோட்ல எல்லாரும் நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் வளர்றீங்க? பாக்குறாங்களா? அற்ப மனுஷங்கடா. வரப்போற ஆபத்தை உணராம எல்லாரும் சந்தோஷமா வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. டேய் செல்வம், பூகம்பம் வரப்போறத இன்னும் சயின்ஸாலே கண்டுபிடிக்க முடியலடா. வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் எந்த அளவுக்கு வந்துச்சுன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இயற்கையோட சீற்றத்தை 4 அறிவு உள்ள பட்சிகளும் 5 அறிவு உள்ள மிருகங்களும் தான் முன்கூட்டியே கண்டுபிடிச்சிரும். அதுக்கப்புறம் அத இந்த 7 அறிவு உள்ள பூங்காவனம் தான்டா கண்டுபிடிச்சிருக்கான். இப்ப பார், இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீடு இடிஞ்சு தரமட்டமாக போகுதுடா. அண்ணா, அப்பாவுக்கு என்னமோ ஆயிடுச்சு. நான் சொல்றத கேளுங்கப்பா. சுத்தி எல்லாரும் நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க. வாங்கப்பா உள்ள போலாம். டேய் செல்வம், அப்பா பேச்ச கேளுப்பா. ஆபத்து வரப்போகுதுன்னு என்னோட 7வது அறிவு சொன்னதுக்கு அப்புறம் எப்படிப்பா என்னால பொறுமையா இருக்க முடியும்? நீ கொஞ்சம் பொறுமையா இரு செல்வம், பொறுமையா இரு. குடும்பத்தையே நடுத்தருல கொண்டாந்து நிறுத்திட்டா? டேய் போடா கழுத, என் குடும்பத்தையே காப்பாத்தி கரை சேர்த்திருக்கிறேன். உனக்கு எங்க இதெல்லாம் தெரிய போகுது? பெருசா புத்தி சொல்ல வந்துட்டான், போடா. டேய் பூங்காவனம். அண்ணே என்னடா பூங்காவனம்? வாங்கண்ணே. என்ன இது செல்வம்? என்ன எல்லாரும் தெருவில் நின்று வீட்டையே பராக் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? அண்ணே அது வந்து பெரியப்பா, இவர் தான் ஏதோ பூகம்பம் வருதுன்னு எல்லாரும் கொண்டு வந்து வெளில நிறுத்தி. என்னது பூகம்பம் வர போகுதா? ஆமாண்ணே, அது என்னோட 7வது அறிவுக்கு தெரிஞ்சு போச்சுண்ணே. அதனாலதான் நம்ம குடும்பத்தையே காப்பாத்தி நடுத்தூர்ல நிக்க வச்சுட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீடை இடிஞ்சு தரமட்டமாக போகுதுண்ணே. டேய் முட்டாள் அண்ணே, ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஏப்பா இந்த மடைய சொன்னா நீங்க வந்து தெருவில் நின்றுட்டு இருக்கீங்களே. பூகம்பம் வராது, ஒரு மண்ணு வராது. எல்லாம் உள்ள வாங்க. வாங்கம்மா. அண்ணா அண்ணே வேண்டாண்ணே, வேண்டாம். தயவு பண்ணி நீ உள்ள போகாதண்ணே. நான் உன்னை உள்ள விட மாட்டேன். உன்னை கையெடுத்து கும்பிடுற போகாதண்ணே. ஏன்டா இப்படி பைத்தியக்காரத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? போடா. பூகம்பம்மா, பூகம்பம். வாங்கம்மா. ஐயோ என்னது, என் குலதெய்வம் என் பேச்சை கேட்காம உள்ள போய்கிட்டு இருக்கேன் அண்ணே. ஐயோ ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அண்ணே அண்ணே. என்னப்பா செல்வம், காலங்காத்தாலும் உங்க அப்பனுக்கு ஏதாவது மரகல்ட்டு போச்சா? என்ன இப்படி பண்றான்? அண்ணே அண்ணே அண்ணே, என்ன நீ பாட்டுக்கு வந்து உட்காந்துட்டாரு? உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருச்சா? காலங்காத்தால பூகம்பம் கதை விட்டுக்கிட்டு இருக்க. வீட்டுல இருக்க அத்தனை பேரையும் தெருவில் கொண்டு நிக்க வச்சு வேடி காட்டிட்டு இருக்கிறியா? அண்ணே நான் சொல்றது நிஜனே. நம்ம வீட்டுல பூகம்பம் வர்றதுக்கான அறிகுறி தெரியுதுண்ணே. வாங்கண்ணே வாங்க. ஆமா வாங்க செல்வம், வா வாங்க. அண்ணே எந்திரிச்சு வந்து பாருங்க. பாப்பா பாருங்க கட்டில எப்படி ஆடுதுன்னு. இந்த சேக்காரதெல்லாம் இருக்க, இதுதான் பூகம்பம் வர்றதுக்கான அறிகுறி. வாங்க ஓடிடலாம் வாங்க. டேய்
பாரு. வாசு பையனோட வேலையா இது? அண்ணா, என் மேல எந்த தப்பும் கிடையாதுண்ணே. நார்மலா எப்போ என்ன பொறுப்பு இல்லாதவன் சொல்லுவீங்கல்ல, இப்படி ஒரு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சோன்னா நான் எப்படி பொறுப்பா எல்லாத்தையும் காப்பாற்ற முயற்சி பண்ண பாத்தீங்களா? வாங்க பெரியப்பா. என்னாச்சு? என்ன எல்லாரும் சேர்ந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இதோ உங்க அப்பா பண்ண வேலைதான். ஆமா, நீ என்ன கட்டில எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியப்பா. ஜிம்முக்கு போயிட்டு வேலைக்கு போனா லேட் ஆயிடுதுல, அதனால டைரக்டா இங்க எக்ஸசைஸ் முடிச்சுட்டு அப்படியே வேலைக்கு கிளம்பிடுறது. ஏன் அதனால ஏதாவது ப்ராப்ளமா? ஒரு ப்ராப்ளமும் இல்ல, நீ போய் வேலையை பாரு போ. பாக்கியம், கத்தி கத்தி தொண்டை ரொம்ப டயர்டாயிடுச்சு. கொஞ்சம் காப்பி கிடைக்குமா? சீ, உனக்கு தான் வேலை வெட்டி கிடையாது. காலையில எங்க வேலையை கெடுத்துட்ட, இதுல உனக்கு காப்பி ஒரு கடா? டேய் போடா. ஏய், போடா. காயெல்லாம் மடிச்சு வை. சரி, நானே போய் போட்டுக்கிறேன். செல்வம், உடம்பு எப்படி இருக்கு? வலி எல்லாம் பரவாயில்லையா? முன்ன மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடியுதா? அதெல்லாம் நல்ல பெரியப்பா. அம்மா, யாருப்பா? என்ன வேணும்? அம்மா வணக்கம்மா. என் பேர் கோவிந்தன். நான் ஒரு கல்யாண புரோக்கர். அம்மா தம்பிக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதான் 4 பொண்ணுங்களோட போட்டோவும் ஜாதகமும் கொண்டு வந்திருக்கேன். செல்வம் கல்யாண பிரச்சனை தீராம எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள வாச கல்யாணத்தை பேச ஆரம்பிச்சிட்டியா? இப்பதான் வேலைக்கு போய் 3000 மாசம் சம்பாதிக்கிறான். அதுக்குள்ள அவன் கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? நான் பொண்ணு பார்க்க சொன்னது வாசுவுக்கு இல்ல, நம்ம செல்வத்துக்கு தான். சார், இந்த 4 பொண்ணுங்களுமே நல்ல பெரிய இடத்து சம்பந்தம். எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, பேசி முடிச்சிடலாம். ஏம்மா, என்னம்மா இதெல்லாம்? செல்வம், உனக்கு நடந்த கல்யாணமே இல்ல. அந்த பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டினதோட சரி. அவ இன்னும் நம்ம வீட்டு வாசப்படி கூட மிதிக்கலையே. பொண்ணு வீட்டுல இருந்து இன்னும் ஒரு பதிலையும் காணும். கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க முடியும்? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தா தானே உனக்கு அப்புறம் இருக்கிற வாசு ராணிக்கு நல்லது பண்ண முடியும். என்னம்மா பேசுறீங்க? நான் தாலி கட்டி முடிச்சு இன்னும் கழுத்துல போட்ட மாலையோட வாசம் கூட போகல, அதுக்குள்ள இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா படுத்தமா? அநியாயமா உன் கல்யாண வாழ்க்கை இப்படி கேள்விக்குறி ஆயிடுச்சே. இதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. பெத்தவளுக்குன்னு சில கடமைகள் இருக்கு செல்வம். நான் தான் எனக்கு 2வது கல்யாணம் வேண்டாம், தேவையில்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. அதுக்கப்புறம் ஏன் ஏற்பாடு பண்ணீங்க? பாக்கியம், இது எடுத்தோம் கவுத்தோம் செய்யற விஷயம் இல்ல. இதை நான் உனக்கு எத்தனையோ தடவை சொல்லியாச்சு. மீறி சொன்னா இது எங்க குடும்ப விஷயம், இதுல தலையிடாதீங்கன்னு சொல்லுவேன். அதனாலதான் நான் வாயை கட்டிக்கிட்டு இருக்கேன். இப்ப நீ பண்றது ரொம்ப தப்பு. ஐயா, இதில் எடுத்து முதல்ல கிளம்புங்க. ஐயா, 2ஆம் தாரம்னு சொல்லித்தான் இந்த ஏற்பாடை பண்ணியிருக்கேன். நீங்க எதிர்பார்க்கறத காட்டிலும் ரொம்ப அதிகமாவே செய்வாங்க. யோ, உன்னை போன்னு சொல்லிட்டேன். போயா. அம்மா. சரி, இப்ப போங்க. தேவைப்பட்டா சொல்லி அனுப்புறேன். சரி, வரமா. சரிங்க, நான் 2வது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண மாட்டேன். ஆனா முதல் கல்யாணத்துக்கு எனக்கு முடிவு தெரிஞ்சாகணும். இன்னும் எத்தனை நாளைக்கு பொறுமையா இருக்கிறது? அக்கம் பக்கத்துல கேக்குறவங்களுக்கு என்னால பதில் சொல்ல முடியலையே. பொண்ணு வீட்டுல என்னதான் முடிவு பண்ணிருக்காங்கன்னு எனக்கும் தெரியணும்ல. அவ்வளவுதானே. நானே பொண்ணு வீட்டுல போய் பேசி 2ல ஒரு முடிவு தெரிஞ்சுட்டு வர்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு. இனிமேல இந்த விஷயத்துல என்னால பொறுமையா இருக்க முடியாதுங்க. நீங்க போய் அவங்க கிட்ட பேசி சீக்கிரமா ஒரு முடிவு தெரிஞ்சுட்டு வாங்க. ஏய், என்னம்மா எங்க அண்ணனை போய் நீ அதிகாரம் பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ண எப்படி பண்ணணும் அவருக்கு விவரமா தெரியும். அண்ணே, நீங்க போங்கண்ணே. நீங்க போய் பொண்ணு வீட்டில் என்ன பேசணும் எப்படி பேசணும்னு பேசி ஒரு நல்ல முடிவா எடுங்க. சரி,
நான் போய் விசாரிக்கிறேன். சரிண்ணா. வர்றேன். ஆ. சம்மந்தி அம்மா, நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். சம்மந்தி இருக்காருங்களா? இருக்காரு. என்ன விஷயம்? இல்ல, அவரை பார்த்து ஒரு விஷயம் பேசணும். அடடே, வாங்க சம்பந்தி. என்ன சிவகாமி, சம்பந்திய வாசல்ல நிக்க வச்சே பேசிட்டு இருக்க? சம்பந்தி, உள்ள வாங்க. உள்ள வாங்க. வாங்க. வாங்க, உட்காருங்க. அர்ச்சனா, சம்பந்தி வந்திருக்காரு, காஃபி கொண்டாமா. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. வாங்க மாமா, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மாமா. ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? இதோ இப்போ கிளம்பணும். வாங்கப்பா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. சொல்லுங்க சம்பந்தி. அது வந்து சம்பந்தி அம்மா அவங்க முடிவு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் காலம் மாறும்போது அவங்க மனசு மாறும். அவங்க முடிவை மாத்திக்கிட்டு நல்ல செய்தி சொல்லுவாங்கன்னு நினைச்சு நாங்களும் இத்தனை நாள பொறுமையா இருந்தோம். உங்க தரப்புல இருந்து இதுவரைக்கும் எந்த பதிலும் வரல. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க பொண்ணை ஏன் இன்னும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரல, எப்ப கூட்டிட்டு வர போறீங்கன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு நச்சரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் விவரம் என்னன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். உங்க பொண்ணை எப்ப வீட்டுக்கு அனுப்புறீங்க? பொண்ணை அனுப்ப முடியாதுன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. எதுக்கு திரும்ப திரும்ப அதையே கேட்டுக்கிட்டு இங்க வரீங்க? அம்மா, நீங்க கோபதாபத்தில் அப்படி பேசுறீங்க. உங்க கோபம் தணிக்கிட்டும்னு நாங்களும் கேட்டு கேட்டு போயிட்டோம். இத்தனை நாள் ஆகியும் இப்படி நீங்க கோபம் குறையாம பேசினா எப்படி சம்பந்தி அம்மா? இந்த கோவம் என்னைக்குமே குறையாதுங்க. இத்தனை நாளா உங்க பையன் பொய் பித்தலாட்டன் மட்டும்தான் தெரிஞ்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ அவன் ஒரு பொம்பளை பொறுக்கின்னு தெரிஞ்சு போச்சுல. முந்தா நாள் அந்த பொண்ணோட, அதான் அந்த நந்தினி பொண்ணோட பைக்ல கன்றாவி. இப்படிப்பட்ட பொம்பளை பொறுக்கி பயலை நம்பி எப்படி என் பொண்ணை அனுப்பி வைப்பேன்னு எதிர்பார்க்கறீங்க? இதை பாருங்கம்மா, என் செல்வம் ஒரே ஒரு பொய் சொன்னாங்கிற காரணத்துக்காக இப்படி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. அவன் படிக்காதவன் தான், ஆனா பண்பில்லாதவன் கிடையாது. அதுவும் பொண்ணுங்க விஷயத்துல எங்க பையன் மாதிரி ஒரு கண்ணியமான பையனை நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. அவன் என்னை விட யோக்கியமானவன், ஒழுக்கமானவன். நீங்க அவனை பொம்பளை பொறுக்கின்னு சொன்னதில்லை, என்னால் ஒத்துக்க முடியாதம்மா. சரிங்க, நான் தான் போய் சொல்றேன். ஆனா இந்த மனுஷன் இவரு என் கூட தானே இருந்தாரு. அந்த கன்றாவை இவர் தானே பார்த்தாரு. இவரே கேளுங்களேன். சிவகாமி, நீ பார்த்தது உண்மை. ஆனா நீ நினைக்கிற மாதிரி மாப்பிள்ள தப்பான ஆள் இல்ல.
அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா போது நிறுத்துங்க. பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணி அதை நியாயப்படுத்தி பேசினவர் தானே நீங்க. இதுக்கு ஏதாவது வியாக்கியானம் சொல்லுவீங்க. தாலி கட்டினவளை ஏமாத்தி பெத்த பொண்ணுக்கு துரோகம் பண்ண உங்களை பத்தி எனக்கு தெரியாது. சம்மந்தியம்மா, உங்க புருஷன் பொண்டாடி விவகாரத்துல நான் தலையிடுறேன்னு தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, ஒரு உண்மையை நான் சொல்லி ஆகணும். அப்படி அவர் என்ன பாவத்தை பண்ணிட்டாருன்னு இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறீங்க? கட்டண பொண்டாட்டிக்கிட்டேயே உண்மையை மறைச்சு பெத்த பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறமேன்னு அவர் துடிச்ச துடிப்பு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியுமா? நான் முத எங்க செல்வ மெக்கானிக் தாங்கிற உண்மையை சொல்ல உங்க வீட்டுக்கு வந்தப்போ உங்க பொண்ணுக்கு நல்ல சம்பந்தம் அமைஞ்சு போச்சுக்கிற சந்தோஷத்துல அர்ச்சனாவோட கோயிலுக்கு கிளம்பிட்டு இருந்தீங்க. உங்க சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாம்னு நீங்க போனதுக்கு அப்புறம் நான் இவர்கிட்ட உண்மையை சொன்னேன். அதை கேட்டதும் அவர் அப்படியே இடிச்சு போயிட்டாரு. ஐயோ, இப்படி ஒரு இடி என் தலையில இறக்கிட்டீங்களே, இது என்னாலேயே தாங்கிக்க முடியலையே. அர்ச்சனாவோட கல்யாணம் என் பொண்டாட்டியோட கனவாச்சே. இத்தனை நாளைக்கு அப்புறம் அர்ச்சனாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கேன்னு பூரிச்சு போயிருக்கா. இப்ப இந்த உண்மை தெரிஞ்சா அவ உயிரையே விட்டுருவான்னு நெருப்புல விழுந்த புழுவா துடிச்சாரு.